மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். உடல்நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. மாணவர் தலைவராக எம்பியாக தேசிய அரசியலில் தனித்துவம் மிக்க சித்தாந்தவாதியாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் வலைதளத்தில் இரங்கல். இடதுசாரிகளை வழிநடத்தும் மொழியாக திகழ்ந்தார் சீதாராம் யெச்சூரி. அவர் ஒரு நல்ல நாடாளுமன்றவாதியாக இருந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி புகழ் அஞ்சலி. இந்தியா குறித்த ஆழமான புரிதலுடன் நாட்டின் பாதுகாவலராக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இரங்கல். சீதாராம் குடும்பத்தினருக்கு இதயபூர்வ இரங்கலை தெரிவிப்பதாக ஆளுநர் RN ரவி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இந்திய அரசியலின் தலை சிறந்த ஆளுமையாக சீதாராம் யெச்சூரி திகழ்ந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழ் அஞ்சலி. சீதாராம் யெச்சூரி மறைவு தொழிலாளர் வர்க்கத்திற்கு பேரிழப்பு என எடப்பாடி பழனிசாமி இரங்கல். இந்தியாவின் மிகச்சிறந்த மாணவர் தலைவர்களில் ஒருவர் யெச்சூரி என்று ராமதாஸ் அறிக்கை. சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்கும் வகையில் CPIM கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும். கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் K பாலகிருஷ்ணன் கண்ணீர் மல்க பேட்டி. வாழ்க்கையையே தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்தவர் சீதாராம் யெச்சூரி என்று ஜெயக்குமார் புகழாரம். வழி மாறாமல் தனது சிந்தனையில் நேர்கொண்ட பார்வையுடன் போராடியவர் என விஜயதரணி இரங்கல். சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல். அரசியலில் யெச்சூரி ஆற்றிய பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என்று விஜய் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானம். கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய அமெரிக்காவின் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருவள்ளூர் கிருஷ்ணகிரியில் ஏற்கனவே உள்ள நிறுவனங்களின் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்தவும் திட்டம். தமிழ்நாடு அரசின் இருமொழி கொள்கையை மாணவர்கள் ஏற்கின்றனர். அரசியல் காரணத்திற்காக மட்டுமே மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. நாட்டிற்கு விரோதமாக பேசி வரும் ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக தட்டி கேட்காதது ஏன்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. கடந்த 7 ஆண்டுகளில் நடைபெற்ற GST கூட்டத்தில் எந்த ஒரு மாநிலத்தில் இருந்தும் எதிர்ப்பு பதிவு செய்யப்படவில்லை. பன் பட்டர் ஜாமிற்கு வேறுபட்ட GST வரி குறித்த கேள்விக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மழுப்பலான பதில். ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவது குறித்தான ஆய்வு நடைபெற்று வருகிறது. அமைச்சர் சக்கரபாணி தகவல். நகர்ப்புற வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் அரசுகள் கிராமப்புறங்களை கண்டுகொள்வதில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைத்து மாவட்டத்திற்கும் சென்று வளர்ச்சி கூட்டத்தில் கதாநாயகனாக ஆய்வு செய்ய யார் உரிமை கொடுத்தது? முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் காட்டம்.
புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. வரும் 16ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று இபிஎஸ் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அப்துல் கலாமின் பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி நடத்த விஜய் திட்டம். தேதியை மாற்றி விழுப்புரம் போலீசாரிடம் முறைப்படி அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துள்ளதாக தகவல். செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி புகாரில் வழக்கு தொடர அனுமதி கிடைக்கவில்லை என தொடர்ந்து எத்தனை முறை அவகாசம் கேட்பீர்கள்? அரசு வழக்கறிஞருக்கு சிறப்பு நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டிற்கு அக்டோபர் மாதத்திற்கான 20 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவு. சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் அடிப்படையிலேயே மகாவிஷ்ணுவின் நிகழ்ச்சிக்கு அனுமதி. பள்ளிக்கல்வி முதன்மை செயலாளரை சந்தித்து அசோக் நகர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசி விளக்கம். தமிழ்நாட்டில் வேகமாக பரவி வரும் டெங்குவால் செங்கல்பட்டைச் சேர்ந்த 33 வயது நபர் உயிரிழப்பு. இதுவரை உயிரிழப்பு 5ஆக உயர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 8 பேருக்கு டெங்கு உறுதி. காய்ச்சல் காரணமாக 66 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது. இதுவரை 3000க்கும் மேற்பட்டோர் புகார் கொடுத்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல். சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. ஏற்கனவே 4 நாள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் வெள்ளியன்றும் போராட்டம் நடைபெறும் என்றும் தகவல். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம். காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. கூலிப் போதைப் பொருளை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது? மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி உத்தரவு. பல ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றியது தொடர்பான வழக்கு. கல்யாணராணி சத்யாவிற்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். பாப்பநாடு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைதான கவிதாசன், திவாகர், பிரவீன் ஆகிய 3 மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சிறை கைதியை வீட்டுப் பணியில் ஈடுபடுத்திய விவகாரம். வேலூர் சிறைத்துறை டிஐஜி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் மத்திய அரசின் நியாயமற்ற வரி பகிர்வை எதிர்த்து பெங்களூருவில் மாநாடு. மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு. இந்தியாவில் பறக்கும் டாக்ஸிகள் விரைவில் நடைமுறைக்கு வரும். டெல்லியில் நடைபெற்ற 2வது ஆசிய பசிபிக் அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு.
மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் என ஆதார் ஆணையம் அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து மருத்துவர்கள் தொடர் போராட்டம். சுகாதாரத்துறை தலைமையகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம். பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேட்டி. மத்திய பிரதேசத்தில் ராணுவத்தினரிடம் கொள்ளையடித்துவிட்டு பெண் தோழி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். ஒட்டுமொத்த நாடும் வெட்கி தலை குனிவதாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கடும் விமர்சனம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குகளில் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். சிபிஐயில் கைது செய்யப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் தீர்ப்பு. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்களை குவித்து நாடு திரும்பிய வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இதுவரை இல்லாத அளவு 29 பதக்கங்களை குவித்த நிலையில் நேரில் சந்தித்து வாழ்த்தி பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகம். சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தெற்காசிய ஜூனியர் தடகள தொடர். நீளம் தாண்டுதலில் போட்டியில் தமிழக வீரர் ஜிதின் தங்கம் வென்று அசத்தல்.